वन्दे मातरम् वन्दे मातरम् सुजला सुफला मलयज शीतला शस्य श्यामला मातरम् वन्दे मातरम् நம்பி மழைய நம்பி உயிர போல பயிர நம்பி மண்ணுக்குள்ள பொன்வேளைய மகமாயி ஒன்ன நம்பி வேர்வையில JRC Welcome Club Go. वन्दे मातरम् वन्दे मातरम् सुजला सुफला मलयज शीतला शस्य श्यामला मातरम् वन्दे मातरम् அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய SMC தலைவி மற்றும் துணைத் தலைவர்கள், நிர்வாகிகள், PTA பொருளாளர், PTA நிர்வாகிகள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியினை கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி சிறப்படைய மாணவ செல்வங்கள் அமைதி காத்து நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 80வது சுதந்திர தின விழாவை மிகச் சிறப்பாக நடத்தி தர நம்முடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் தலைமையேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவை தலைமையேற்று சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய நமது பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிப்பதற்காக வருகை புரிந்துள்ள நமது பள்ளியின் SMC தலைவி அம்மா அவர்களுக்கும், அருண்மொழி சோழன் அவர்களுக்கும், சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய சுதாகர், பெரியசாமி, ஆனந்த், பிரபு, ராஜேஸ்வரி, நாகராஜ், கருப்பையா ஆகியோரை வருக வருக என பள்ளியின் சார்பாகவும் மாணவ மாணவிகள் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். என்ற வரலாறை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஆனால் அந்த அந்நியர்களுடைய நம்முடைய நாடை அடிமைப்பட்டு கிடந்த பொழுது இங்கே அனுபவித்த கொடுமைகள் நம்முடைய முன்னோர்கள், நாம் அதையெல்லாம் அனுபவிக்கவில்லை. ஆனால் அந்த கொடுமைகளெல்லாம் தாங்கி அவற்றையெல்லாம் எதிர்த்து போராடி பலர் உயிர் தியாகங்களை செய்து இன்றைய தினம் நாம் இந்த சுதந்திரமான காற்றை சுகமாக சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் நம்முடைய வடவாளம் பள்ளி அதுல ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கின்றது. அதனால வடவாளம் பள்ளியில் இருந்து சுமார் 80 மாணவர்கள்
அந்த நாட்டுப்புற நடன நிகழ்ச்சி நிகழ்த்துவதற்காக சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஊக்கமளித்து இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று ஆறுதல் கொடுத்து நமக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அவர்களை நான் உங்களுடைய கரவொலி மூலமாக பாராட்ட வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நடைபெறும். தற்பொழுது மாணவ செல்வங்களுடைய 2 பங்களிப்பு மட்டும் அவருடைய பேச்சு திறமையை எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இன்று சுதந்திர இந்தியாவின் சமூக சவால்கள் என்ற தலைப்பில் பேச நிற்கின்றேன். ஜாதி பிரிவினைகளற்ற வறுமையற்ற சமத்துவமிக்க பாரதமே என் கனவு. அதுவே நம் விடுதலை போராட்ட தலைவர்களின் கனவாக இருந்தது. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 அன்று நமக்கு அரசியல் சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் அது மட்டும் ஒரு நாட்டின் வெற்றியாக ஆகிவிடாது. அரசியல் சுதந்திரத்தை தாண்டி சமூக சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் அடைவதுதான் ஒரு நாட்டின் உண்மையான வெற்றி. தமிழ்நாட்டின் தூண்களாய் திகழும் மாணவ செல்வங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். நான் இங்கு வந்திருப்பது வெறும் பேச்சுக்காக அல்ல. நம் வல்லரசு நாடு வல்லரசுகள்லாம் வல்லரசாக மாறப்போகும் ஒரு சக்தியை பற்றிதான். அந்த சக்தி வேற யாருமே இல்ல, என் முன்னாடி உட்கார்ந்திருக்க மாணவர்கள் தான். நம்ம வெறும் மாணவர்கள் கிடையாது, 140 கோடிக்கும் அதிகமான மக்களை கொண்ட அதிகமான இளைஞர்களை கொண்ட நாட்டின் தூண்களாகும். மாணவர்களோட முதல் கடமை கல்வி கற்பது. இன்றைக்கு கல்வி என்பது படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகணும், சம்பளத்துக்கு போகணும் இருக்கு. ஆனா அப்படி இருக்க கூடாது. நமது கல்வி நம்ம அறிவை வளர்க்க வேண்டும், நம்ம சிந்தனைகளை இந்த சமூக ஊடகங்கள் நமது நேரத்தை விழுங்க அரக்கனாக இருக்கிறது. சமூக ஊடகங்களை கேம் விளையாடுறதுக்கு பதிலா, ரீல்ஸ் பார்ப்பதுக்கு பதிலா டேட்டா சயின்ஸ் போன்ற நல்ல விஷயங்களை கத்துக்கலாம். இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழுதுன்னு காந்தியடிகள் சொல்லியிருக்காங்க. இந்த நாட்டின் கடைக்கோடி கிராமத்திற்கும் நம்ம எளிய செயலிகளை கொண்டு வர வேண்டும். இந்தியாவை வறுமையற்ற நாடாக மாற்றுவது அனைவருக்கும் வேலை வாய்ப்பு வழங்குவதனாலதான் முடியும். எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை அரசாங்கமே வழங்க முடியாது. எனவே மாணவர்களோட சிந்தனை மாற வேண்டும். மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனத்தோட கதவை தட்டுவதை விட தாங்களே ஒரு சுய தொழிலை தொடங்கி அனைவருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும். இயற்கையை அழைத்துவிட்டு பெரும் கட்டிடங்கள் கட்டுவது பெருமை அல்ல. வணக்கம். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கலையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுளையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு வேற்றுமையில் ஒற்றுமை. வேற்றுமையில் ஒற்றுமை. ஆம், நம் இந்திய நாடு பல்வேறு மொழி வழி தேசிய இனங்களில் ஒரு கூட்டமைப்பு. ஆம், மொழி, இனம், உணவு, உடை, பழக்க வழக்கம் என பல்வேறுபட்ட மக்கள் வாழ்கின்ற நாடுதான் நம் இந்தியா. ஆனால் அத்தனை வேற்றுமைகளையும் ஒற்றுமையாக மாற்றக்கூடிய ஒற்றை சொல் நாம் இந்தியர்கள் என்பதுதான். நீங்களும் நானும் வேறு மொழி பேசலாம், உண்ணுகிற உணவில், உடுத்துகிற உடையில் வேறுபாடு இருக்கலாம், பழக்க வழக்கங்களில் சில மாறுபாடு இருக்கலாம். ஆனால் பாகுபாடு இல்லாமல் நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்ற ஒற்றை சிந்தனைதான் வேற்றுமையில் ஒற்றுமை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குற்றனாரின் வரிகள் நம் தேசத்தின் பெரும் தத்துவம், ஆக பெரும் தத்துவம். கண், காது, மூக்கு, கை, கால் என பல உள்ளுறுப்புகளும், இதயம், மூளை, ஈரல், சிறுநீரகம் என பல உள்ளுறுப்புகள் இருந்தாலும் இவை அனைத்தும் ஒன்று சேர செயல்பட்டால் தான் அது நல்ல உடல். இதேபோல் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்பட்டால் தான் நம் நாடு செழிக்கும். நம் நாட்டின் ஏதோ ஒரு மூலையில் யாரோ பாதிக்கப்பட்டால் அவர்களுக்காக இங்கிருந்து போராடுகிறோமே, குரல் கொடுக்கிறோமே, அதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை. இதைத்தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அன்றே கூறினார். இமயச்சாரலில் ஒருவன் இருமினான், குமரி வாழ்வான் மருந்து கொண்டு ஓடினான் என்று. நம் நாட்டின் விடுதலை போராட்ட காலங்களில் 30 கோடி முகமுடையாள், உயிர்மை புற ஒன்றுடையாள், இவள் செப்பு மொழி 18 உடையாள், எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்று நம்மை பிரித்தாளும் சக்திகளுக்கு அறைகூவல் விடுத்தான் மகாகவி பாரதி. நம் நாட்டின் புயல், வெள்ளம், பூகம்பத்தால் மக்கள் பாதிக்கப்படுகின்ற போதும் அவ்வளவு ஏன், உலகமே முடங்கி கிடந்த கொரோனா காலகட்டத்தில் கூட ஒருவருக்கொருவர் உதவி செய்தோமே. நம் நேசக்கரங்கள் தேசம் முழுதும் நீண்டதே, அதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை. நாம் இன்று சுவாசிக்கும் சுதந்திர காற்று வெறும் காற்று அல்ல, அது எண்ணற்ற தியாகிகளின் மூச்சு காற்று. அவர்கள் மொழி பார்க்கவில்லை, இனம் பார்க்கவில்லை, சாதி மத பேதம் பார்க்கவில்லை. சுதந்திரம் சுதந்திரம் என்ற சொல்லுக்காக உயிரை இழந்தவர்கள், உடமையை இழந்தவர்கள். வேற்றுமையில் ஒற்றுமை. இல்லை இல்லை, நம்மிடம் வேற்றுமையே இல்லை என்று மாணவர்களாகிய நாம் மாண்புமிக்கவர்களாய் இருப்போம். கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில்நுட்பம் அனைத்திலும் நாம் மென்மேலும் வளர வேண்டும். நாட்டின் தூண்கள் நம்மால் மட்டுமே சாத்தியம், இது சத்தியம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, ஒற்றுமை நீங்கினால் அனைவருக்கும் தாழ்வு. கைகள் வேறு, குரல்கள் வேறு, ஆனால் கனவு மட்டும் ஒன்று, அதுதான் வல்லரசு இந்தியா. நன்றி, வணக்கம். வந்தே மாதரம்.
श्यामलां मातरं वन्दे मातरम् शुभ्रज्योत्स्ना पुलकितयामिनीं फुल्लकुसुमित द्रुमदलशोभिनीं सुहासिनीं सुमधुरभाषिणीं सुखदां वरदां मातरं वन्दे मातरं वन्दे मातरम् कोटि कोटि कंठ कल कल निनाद कराले कोटि कोटि भुजैः धृत खर करवाले अबला के नमा एते बले बहुबलधारिणी नमामि तारिणी रिपुदलवारिणी मातरं वन्दे मातरं वन्दे मातरम् तुमि विद्या तुमि धर्म तुमि हृदि तुमि मर्म त्वं हि प्राणाः शरीरे बाहुते तुमि मा शक्ति हृदये तुमि मा भक्ति तुम्हारी प्रतिमा गढ़ी मंदिरे मंदिरे मातरं वन्दे मातरं वन्दे मातरम् त्वं हि दुर्गा दश प्रहरणधारिणी कमला कमलदलविहारिणी वाणी विद्या दायिनी नमामि त्वां नमामि त्वां नमामि त्वां नमामि कमलाम् अमलाम् अतुलां सुजलां सुफलां பெருமிதம் கொள்கிறேன். நமது நாட்டினுடைய 80வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் மிகவும் சிறப்பாக இன்றைக்கு நாட்டுடைய தேசிய கொடியை ஏற்றி வைத்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பட்டொலி வீசி பறக்கின்ற தேசிய கொடியை பார்க்கும் பொழுது கம்பீரமாக நாமெல்லாம் உற்சாகமும் பெருமையாகவும் கொள்கிறோம். கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு முன்பாக நம் நாடு வந்து எவ்வாறு அடிபட்டு மிதிப்பட்டு கிடந்ததோ அந்த நாட்டை நாமெல்லாம் நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு தூக்கி நிறுத்தி பெருமையாக சொல்லக்கூடிய வகையிலே இந்த நாடு வந்து பெருமையாக கொள்கிறது. உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இந்திய நாடு திகழ்கிறது. அதற்கு காரணம் வந்து நம்முடைய தேசத்தை காத்த நம்முடைய தேசத்தினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய மகாத்மா காந்தியடிகள் அவர்களை யாரும் மறக்க முடியாது, யாரும் தெரியாமல் இருக்க முடியாது. நிச்சயமாக அவருடைய தியாகம் இல்லை என்றால் நமக்கு இன்றைக்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது. ஆகவே மாணவ செல்வங்கிற நீங்கள் பள்ளியில் படிக்கும் பொழுது கற்கக்கூடிய நாட்களில் வந்து நம்முடைய நாட்டிற்காக இன்னும் இந்த தலைவர்கள் நீங்கள் நேசிக்க வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும், அவர்கள் வழியில் நாம் நடக்க வேண்டும், அவர்களை போல நாமும் வந்து இந்த நாட்டுக்காக உழைக்க வேண்டும். உழைத்து நீங்கள் வந்து வாழ்விலே பெரிய ஒரு தலைவர்களாக உருவாக வேண்டும். எத்தனையோ தலைவர்கள் இருந்திருப்பார்கள், மறைந்திருப்பார்கள். இருந்தாலும் கூட ஒரு சில தலைவர்களை மட்டும் நாம் நினைவு கொள்கிறோம். ஒவ்வொரு விழாவிலும் நாம் நினைவு கொண்டு காமராஜர் இருக்கட்டும், அதுபோல பெரியாரா இருக்கட்டும், தந்தை பெரியாரா இருக்கட்டும், அதுபோல வந்து நம்முடைய தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தியடிகளா இருக்கட்டும், இது போன்ற தலைவர்கள் வந்து நாட்டிற்காக உழைத்த தலைவர்களை நிச்சயமாக நாம் திரும்ப திரும்ப வந்து நினைவுவதற்கு காரணம் வந்து அவர்கள் இல்லை என்றால் அந்த நாடே கிடையாது என்பதற்கு சான்றாக அவர்கள் அந்த நாட்டிலே வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அவர் வழியில் நாமும் வாழ்ந்து இந்த நாட்டினுடைய கொள்கையை பின்பற்ற வேண்டும், நாட்டை வழிநடத்த வேண்டும். நீங்களும் நாளைக்கு நல்ல ஒரு தலைவராக மகாத்மா காந்தியடிகளை போன்ற ஒரு நல்ல தலைவர்களாக நீங்கள் உருவாக வேண்டும். இந்த நாட்டிலே நீங்கள் ஒரு நல்ல ஒரு குடிமகனாக உருவாக வேண்டும். அதற்காக தான் இது போன்ற விழாக்களை வந்து அனைத்து அரசு பள்ளிகளிலும் அதுபோல வந்து அனைத்து விதமான நிறுவனங்களிலும் இது போன்ற இந்த சுதந்திர தினம் இருக்கட்டும், குடியரசு தினம் இருக்கட்டும், அனைத்து நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருகிறது. ஆகவே மாணவ செல்வங்கிற நீங்கள் நிச்சயமாக வந்து இது போன்ற விழாக்களில் கலந்து கொண்டு சிறப்பு செய்ததிலே பெருமிதம் கொள்கிறோம். ஆகவே மாணவ செல்வங்கள் கற்றல் கல்வியில் சிறப்பு வழங்க வேண்டும்.
எல்லாத்துக்குமே அடித்தளம் வந்து கல்வி. கல்வி ஒன்றுதான் நமக்கு வந்து அழியாத சொத்து. ஆகவே மாணவர்கள் நீங்கள் கல்வியில் சிறந்து விட வேண்டும், அதிகமான மதிப்பெண்கள் பெற வேண்டும், கற்றல் கற்பித்தல் முழுமையாக ஈடுபட்டு அதிக மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும். எஸ்எம்சி தலைவர் அவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் பிடிஏ பொருளாளர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் மாணவர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அனைவருக்கும் அந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டு வந்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மண்ண நம்பி மழைய நம்பி உயிர போல பயிர நம்பி மண்ணுக்குள்ள பொன்வேளைய மகமாயி ஒன்ன நம்பி வேர்வையில பாத்தி கட்டி வெதச்சிருக்கோம் தாயே. वन्दे मातरम् वन्दे मातरम् सुजला सुफला मलयज शीतला शस्य श्यामला